பொண்ணுக்கு வேற என்ன வேணுமா? என்ன வண்டி வேணும்? பிடிச்சிருக்குதா? சரி உனக்கு குத்துரு. நான் ஓகேவா? போதுமா? வேற என்ன வேணுமா? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வேறண்ணா கால எல்லாம் விழக்கூடாதுண்ணா. நீங்க வண்டி வாங்கி கொடுத்து ரொம்ப நன்றிண்ணா. வண்டி தட்டு வாங்கி தர முடியுமாண்ணா? சுத்தமா இல்லைண்ணா. வேற என்ன வேணும்? சொத்து நீங்க குச்சில இருங்க, நான் போய் எடுத்துன்னு வரேன். சரியா? இங்கே இருங்க. ட்ரெஸ் தான் கிடைச்சிச்சு, அந்த நெட்டு பார்த்து எங்கேயும் கிடைக்கல. ₹1 கூட இல்லைண்ணா. எவ்வளவு வேணும் பஸ்ஸுக்கு போக? ரொம்ப நன்றிண்ணா. நான் போய் கடையில வேணா பாப்போம். இப்போ போலாமா? போனா உட்கார. இந்த நெட்டு வேணுமா? ஓகே தானே இது? பொண்ணுக்கு வேற என்ன வேணுமா? என்ன வண்டி வேணும்? பிடிச்சிருக்குதா? சரி உனக்கு குத்துரு. நான் ஓகேவா? போதுமா? வேற என்ன வேணுமா? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வேறண்ணா கால எல்லாம் விழக்கூடாதுண்ணா. நீங்க வண்டி வாங்கி கொடுத்து ரொம்ப நன்றிண்ணா. அதுல என்னலாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? எனக்கு கேட்ட வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். சரியா? ஒண்ணு கேட்ட தரவே இல்லை. சரி அவள்தான் எத்தனை கொடுங்க, அவள்தான் ஜாலியா ஓட்ட விடுங்க. சென்டர்ல விடட்டா? பார்த்து போயிட்டு வாண்ணா. பாப்பா பத்திரமா வச்சுங்க. சரிங்களா? போயிட்டுமா? அவ்வளோ இருக்கட்டும். அதெல்லாம் எதுவுமே வேணாம், பாத்துக்கோங்க. சரி சரி ஓகே. என்ன மனுஷங்க இவரு, இப்படி தன்னுடைய மகளுக்காக ஒருத்தர் உதவி கேட்க அந்த உதவிய இவர் செஞ்சு வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல மனசு அப்படியே நிறைஞ்சவரு இவருடைய கால விழவர காலெல்லாம் விழகாதீங்கன்னு அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்திருக்காரு. பேக்கி பேட்ரோல் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இப்படி ஒரு அழகான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இவரு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கித்தாங்கன்னு அப்படின்னு இவர் வந்து உதவி கேட்க, வாங்கி தரேன் அப்படின்னு போனவரு அப்படியே அவர்கிட்ட பேச்சு போடுறாரு. அப்போ தன்னுடைய மகளுக்கு இதெல்லாம் தேவையா இருக்கு, ஒரு நெட்டு வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், இதெல்லாம் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இது போதும், எனக்கு எது வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு உதவி கேட்க உடனடியா இவரும் பாத்தீங்கன்னா இவருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவரையே கூட்டிட்டு போயிட்டு கடையில வாங்கி கொடுக்கிறாரு. அப்போ எமோஷனலான இவரு அவருடைய காலை விழ ட்ரை பண்ணும்போது, காலெல்லாம் விழாதீங்க, ஒரு குழந்தைக்கு தான் நான் வாங்கி தரோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே இழகின மனசோட இப்படி ஒரு உதவியை செஞ்சிருக்காரு. உதவி வாங்கினவருக்கு பாத்தீங்கன்னா அவருடைய கண்கள்ல எவ்வளவு நன்றி உணர்வு இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. கடைசி வரைக்கும் அப்படி ஒரு எமோஷனோட அங்கிருந்து கிளம்பி போறாரு. பார்த்து போங்கன்னு, நீங்க சேஃபா இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைக்காக இவர் வாங்கி கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாரு. பார்க்கும்போதே ரொம்பவே எமோஷனலா இருக்கு. கடவுள் டைரக்டா வரமாட்டாரு, மனுஷங்க ரூபத்துல வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்மளால இங்க பார்க்க முடியுது. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.